லைப்ரரி அரசாங்கம் கொடுத்து இந்த 78வது சுதந்திர தினத்திலே உண்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட சமூகமாக மலையக சமூகம் காணப்படுகின்றது. இவ்வளவு நாட்களாக மலையக சமூகமானது ஒரு அடிமை சமூகமாக அவர்கள் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தி அவர்களை பயன்படுத்தி ஆட்சி அமைத்துக் கொண்டும் அவர்களை பயன்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருந்த அரசியல்வாதிகளோடும் அவ்வாறான பின்னணியில் இருந்த சமூகமானது இன்று வேறுபட்ட சமூகமாக அவர்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய உரிமைகளையும் பெற்றுக்கொள்கின்ற ஒரு பெரும்பான்மை சமூகத்தோடும் எல்லா இலங்கையில் இருக்கிற மற்ற சமூகத்தோடும் சமமாக வாழக்கூடிய ஒரு கௌரவமான பிரஜைகளாக வாழ்வதற்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் கொடுத்து இந்த 78வது சுதந்திர தினத்திலே உண்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட சமூகமாக மலையக சமூகம் காணப்படுகின்றது. அவர்கள் இத்தனை வருடமாக கூறிக்கொண்டிருந்த நில உரிமையாக இருக்கட்டும், வீட்டுரிமையாக இருக்கட்டும், அவர்களுக்காக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற சம்பளமாக இருக்கட்டும், இவை அனைத்தும் இந்த ஒரு வருடமும் 3 மாத காலத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிடைத்திருப்பது முற்றிலும் பூரணமாக இல்லாவிட்டாலும் மற்ற சமூகத்துக்கு கிடைக்கிற அதே தேசிய நீரோட்டத்தோடு மலையக சமூகம் இணைக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வரப்பிரசாதங்களும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், சில குறைபாடுகள் இருக்கிறதுக்கு காரணம் 78 வருட காலங்களிலும் புறக்கணிக்கப்பட்டு கல்வியில் புறக்கணிக்கப்பட்டு அரசியலில் புறக்கணிக்கப்பட்டு அரசியல் பிரதிநிதித்துவத்தில் புறக்கணிக்கப்பட்டு என்று எல்லா இவ்வளவு நாள் வந்த அரசியல் பின்னணியிலே இவ்வளவு நாள் வந்த சமூக போராட்டங்களிலே எல்லாவற்றிலும் பின்னடைந்து காணப்பட்ட சமூகம் இந்த 1.5 வருட காலங்களிலே பாரிய முன்னேற்றத்தை முன்னோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுதான் உண்மை. சிலர் இதையும் விமர்சிக்கலாம், இது போதுமா என்று. இன்னும் 5 வருடம், எங்களுக்கு இன்னும் 4 வருடங்கள் இருக்கிறது. இந்த முதல் வருடத்தில் நாங்கள் கைப்பற்றி கொண்டதான வெற்றிகள் போதுமானது. ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக நடவடிக்கை எடுத்தோம். லைப்ரரி